திராவிட சக்திகளால்தான் தனக்கு சமூகத்தின் மீதும் மதத்தின் மீதும் ஈடுபாடு ஏற்பட்டதாக கூறும் கஸ்தூரி. பெண்களின் முன்னேற்றத்திற்கு பல நல்ல விஷயங்களை பெரியார் சொல்லியிருப்பதாக புகழாரம். வெளியே கடவுள் மறுப்பு பேசிவிட்டு கோவிலுக்கு வைர கிரீடம் வழங்கும் குரூப் தான் திராவிட சித்தாந்த வீதிகள் என கருத்து. திருச்சி திருவரங்கத்தில் அரங்க கூட்டத்தில் பேசிய நடிகை கஸ்தூரி, பெரியாரிஸ்டுகளும் திராவிட சித்தாந்தவாதிகளுமே தனக்கு சமூகத்தின் மீதும் மதத்தின் மீதும் கடவுளின் மீதும் தனக்கு ஈடுபாட்டை வரவைத்தவர்கள் என்று தெரிவித்துள்ளார். பெரியார் பல நல்ல விஷயங்களை சொல்லியிருந்தாலும் பெரியாரிஸ்டுகள் என்று கூறிக்கொள்வோர் அவற்றை பின்பற்றவில்லை என்றும் கஸ்தூரி தெரிவித்துள்ளார். என்னுடைய வீட்டில் யார் யார் என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, நான் என்ன மதம், நான் கும்பிடுற சாமியை நான் கும்பிடுறதுனால எனக்கு என்ன குறை, இப்படியெல்லாம் சொல்லி மிக அதிக அளவில் என்னுடைய அடையாளத்தின் மீதும் என்னுடைய கடவுள் மீதும் என்னுடைய சமூகத்தின் மீதும் ஈடுபாட்டை வரவழைத்தவர்கள் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லணும்னா பெரியாரிஸ்டுகளுக்கு தான் சொல்லணும். வாழ்க்கையிலேயே பெரியாருக்கு மிகப்பெரிய நன்றி நாம் எல்லாம் சொல்லணும். ஒரு காலத்தில் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன பாரதியார பாப்பான்னு சொன்னவர் ஜாதியை வச்சே ஒரு ஜாதியை மட்டும் கொள்ளையடி அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். அவர் எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. பெண்ணியத்தை போற்றி இருக்கிறாரு, இல்லை பெண்ணியத்தை போற்றி இருக்காரு, வார்த்தை இல்லை, அவர் he has walked the talk. அவர் நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காரு. அந்த நல்ல விஷயங்கள் எதுவுமே நினைவுக்கு இல்லை. பெரியாரை நாம் இங்கு அவமதிக்கவில்லை. ஆனால் பெரியாரிஸ்ட்னு சொல்றவங்க எல்லாருமே போலி மட்டும்தான், போலி பகுத்தறிவுவாதிகள் மட்டும்தான். அறிவே இல்லாததுக்கு தான் பகுத்தறிவு. ஒருவேளை பகுத்தறிவு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் பெண் சகவாசம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதா என்னன்னு எனக்கு தெரியலை. அந்த மாதிரி இருக்கிற கடவுள் மறுப்பு தான் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு வெளியே பகுத்தறிவு பேசிட்டு உள்ளே வைரக்கிரீடம் கொடுக்குற குரூப்பு தான். ஸோ அவங்களால தான் என்னுடைய அடையாளத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரிய வந்தது. அதனால் முதல்ல நான் திராவிடிய சித்தாந்தவாதிகளுக்கு தான் நான் முதல் நன்றியே சொல்லுவேன். இன்னைக்கு நான் திருச்சியில் உங்கள் எதிர உட்காந்து நின்று பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் பெரியாரிஸ்டுகள், பகுத்தறிவுவாதிகள், போலி சித்தாந்தவாதிகள் மட்டுமே. பகுத்தறிவு பேசும் திராவிடிய தீய சக்திகளால் தான் தன் சமூகம் மதத்தை பற்றி தான் முழுமையாக அறிந்து கொண்டுள்ளதாக கூறியுள்ள கஸ்தூரி, ஜெர்மானியர்கள் நிகழ்த்திய யூத இன பேரிழப்புக்கு பின்னர் ஓர் இனத்தை பற்றி முழுக்க பொய் சொல்லி அவர்களை கீழே தள்ளும் சுதந்திரம் தமிழ்நாட்டு திராவிடிய இயக்கத்தில் மட்டும்தான் உள்ளதாக தெரிவித்துள்ளார். திராவிடியம் பேசக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் வெளியே தான். அது அவங்களுக்கு என்னன்னா எப்பவுமே உள்ள அவங்க சொல்ல முடியாது. நம்மளை விட அதிகமாக பக்தி இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் அவங்க புண்ணியத்தில் எனக்கு இவ்வளவு நல்ல சமயமா, இவ்வளோ ஒரு நல்ல நம்பிக்கையா, இதில் பிராமணர்களுடைய பங்கு இவ்வளவு இருக்கா, இந்த அளவுக்கு சமத்துவத்தையும் சமூக நீதியையும் சமூக சீர்திருத்தத்தையும் பிராமணர்கள் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறது புரிஞ்சு. ஜெர்மானிய யூதர் பேர் அழிப்புக்கு, இன அழிப்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி முழுக்க பொய் சொல்லி அவங்கள கீழே தள்ளுற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டு திராவிடிய இயக்கத்தில் மட்டும்தான் இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.